வணக்கம். காங்கிரஸ் கட்சிக்குள் மிகப்பெரிய குழப்பம். தமிழ்நாடு காங்கிரஸ் எதை நோக்கி போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள மிகப்பெரிய ஒரு உட்கட்சி பூசலா இல்லை அது வேற பிரச்சனையா என்னங்கிறது தெரியல. தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் போயிட்டு தாவேகா தலைவரை மீட் பண்ணதுல இருந்தே இந்த பிரச்சனை அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல நமக்கு என்ன மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப இவங்க உள்கட்சி பிரச்சனைன்னா இது இப்ப அதை அவங்க கட்சிக்குள்ள மீட்டிங்ல பேசிக்கணும், அது பொது வெளியில வராம பாத்துக்கணும். அந்த வேலை செய்யறதுக்கும் அவங்களுக்கு அதை பத்தி ஒரு அறிவு இல்லை. ஒரு உள்கட்சி பிரச்சனையை உள்ளவே பேசி தீர்த்தணுங்கிற அந்த சுய கட்டுப்பாடோ ஒழுக்கமோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இது இப்ப இந்தியா கூட்டணிக்குள்ள இது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப நம்ம இத வேற மாதிரி இதை அணுக முடியாது. இதை அணுகும் போதே பாத்தீங்கன்னா இது அந்த கூட்டணியில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை இது உண்டாக்கும். அப்படி இருக்கும்போது தலைமை, அதாவது டெல்லி தலைமை இதை பத்தி என்ன நினைக்குது, அதுகிட்ட கேட்டுட்டு தான் நம்ம இந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிடுறோமா அப்படிங்கிறது வேற. அதுவே இப்ப தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. கூட்டணி கட்சியில உள்ள தொண்டர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இதை சமாளிக்க முடியல. ஏன்னா ஒரு கூட்டணிக்குள்ளார இருந்துகிட்டு ஒரு பிரிவினர் நம்ம தாவேகாவோட கூட்டணிக்கு போகலான்னு சொல்றது, இன்னொரு பிரிவினர் இல்ல நம்ம திமுகவோடய இருக்கலாம் அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே ஒரு குழப்பமான ஒரு மனோபாவத்தை தான் வெளிப்படுத்துது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இதுல கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவரு ஒரு கருத்தை சொல்றாரு. அவர் நான் இவங்களை பத்தி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், டெல்லியில நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இப்ப இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு கோஷ்டி ஆதரவானது இருக்கு. அதாவது கார்த்தி சிதம்பரம், சசிகாந்த் செந்தில், இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த கருத்துக்கு, அதாவது தாவேகாவோட போனோம்னா நமக்கு ஆட்சியில பங்கு கிடைக்கும், அதே மாதிரி நம்ம கட்சிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும், கட்சியை வளர்க்கறதுக்கு அது வசதியா இருக்கும்ட்டு அவரு சொல்ற அந்த கருத்தை முன்மொழிகிற மாதிரி நிறைய இந்த இப்ப 10 எம்பிக்கள்ல அதுல கொஞ்சம் பேர் அந்த கருத்தை முன்மொழிகிற ஒரு எம்பிக்களும் சில பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ஆக இந்த கட்சிக்கு, அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி யாருக்கு கட்டுப்பட போகுது அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஒண்ணு, டெல்லி தலைமைக்கு கட்டுப்பட்டா அவங்க சொல்ற பிரகாரம் நடக்கணும், திமுகவோட ஒரு அவங்க கொள்கைக்கு விரோதமா செயல்படாத மாதிரி இருக்கணும். இல்லையா எங்களுக்கு திமுகவோட நாங்க ஏதோ ஒரு நேரம் தேர்தலில் போட்டி போட்டோம், ஜெயிச்சிட்டோம், அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்க சப்போர்ட்டால அவங்க ஜெயிச்சாங்க, அவங்க சப்போர்ட்டால நாங்க ஜெயிச்சோம், ஆகவே இப்ப நாங்க வேற ஒரு ரூட்டை பார்க்க போறோம்னா நீங்க அறிவிச்சுட்டு முறைப்படி டெல்லி தலைமை மூலமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டு நீங்க ஒதுங்கிடணும். இது நீங்க இங்க இருந்துகிட்டு கூட்டணிக்கு எதிராக கருத்து சொல்றது, கூட்டணியை அதனுடைய ஒற்றுமையை பலகீனப்படுத்துற மாதிரி நிறைய கருத்துக்களை பொது வெளியில சொல்றது, அதுக்கு சப்போர்ட்டா ட்வீட் போடுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தேர்தல் நெருங்குற நேரத்துல இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்குங்கிறது இந்த காங்கிரஸ் கட்சியில உள்ள தலைவர்களுக்கு தெரியாதா? ஏன் தெரிஞ்சா அதை அதுல ஒரு சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு வேணுங்கிறது ஏன் இவங்க கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏற்கனவே காங்கிரஸ் அகில இந்திய அளவுல பாத்தீங்கன்னா பீகார்ல தோத்து போனதுல இருந்து அந்த தலைமைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ ராகுல் காந்தி தேர ஒரு 5 ஸ்டெப் இழுக்கிறாருன்னா 8 ஸ்டெப் பின்னாடி எழுதுறாங்க இந்த மாதிரியான தலைவர்கள். ஒரு பக்கம் அகில இந்திய லெவல்ல பாத்தீங்கன்னா சசி தரூர் மாதிரி ஆட்கள், சங்கி புத்தி உள்ள காங்கிரஸ் தலைவர்கள், இன்னும் நிறைய பேர் வட இந்தியாவில ஒரு மாநிலத்திலேயே 2-3 பேர் இருக்காங்க இந்த மாதிரி, அதாவது சங்கி அஜெண்டா உள்ள காங்கிரஸ் தலைவர்கள். இவங்கெல்லாம் ராகுல் காந்தியினுடைய அந்த திட்டத்துக்கு எதிராக தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதன் மூலமாக இழப்பு காங்கிரஸ் கட்சிக்கு தான். அந்தந்த தனிப்பட்ட தலைவர்கள் ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க, ஆனா பாத்தீங்கன்னா அது தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது காங்கிரஸ் கட்சிக்கு தான் மிகப்பெரிய ஒரு இழப்பா இருக்குங்கிறத நம்ம சமீப காலங்கள்ல பார்த்துருக்கோம். நிறைய இப்ப நீங்க பாராளுமன்ற தேர்தலில் 2024 ஓரளவு பாஜகவினுடைய அந்த வெற்றியை, மெஜாரிட்டியை தடுத்து நிறுத்திருக்குன்னா இந்த இந்தியா கூட்டணியுடைய ஒரு பலம் தான். அந்த வகையில இந்த கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் நல்லா செயல்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தந்த ரீஜனல் பார்ட்டிஸ் அவங்களோட சப்போர்ட்டாக இருந்து அவங்கவுங்க நிறைய ஜெயிச்சதால, அதன் மூலமாக ஒரு 205 சீட்டுக்கு மேல இவங்க ஜெயிச்சதால பாஜகவினுடைய அந்த அட்வான்ஸை அவங்க அட்வான்ஸ் பண்றதை தடுத்து நிறுத்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா ஸ்டேட் எலெக்ஷனை பொறுத்தவரை ஏன் இது நடைபெறல அப்படின்னா, இந்த மாதிரியான இந்த ரீஜனல் சத்ராப்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த வட்டார அளவில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுடைய இந்த அகம்பாவ போக்கு, அதே மாதிரி நாங்க எங்களுக்கு உள்கட்சி ஜனநாயகம் அதிகமா இருக்குங்கிற பேர்ல உட்கட்சி ஒழுக்கத்தை மீறுறது, அந்த செல்ஃப் கண்ட்ரோலை மீறி பேசுறது, சுத்தமா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, அந்த கட்சிக்கு எதிரான நிலைப்பாடை நம்ம தெரிவிச்சோம்னா பொது வெளியில அது கட்சிக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறத அந்த ஒரு சிறு அறிவு கூட கிடையாது இவங்களுக்கு எல்லாமே. இந்த மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், இல்ல ஜோதிமணியா இருக்கட்டும், இல்ல சசிகாந்த் செந்திலா இருக்கட்டும், கார்த்தி சிதம்பரமா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பொது வெளியில ஒரு கருத்து தாவேகாவுக்கு கூட்டணி போகலாங்கிற முறையில ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னு வைங்க,
அது அவங்க என்ன பண்ணோம், அவங்க கட்சி தலைமைக்கு போய் சொல்லி அதன் மூலம் அவங்க ஒரு முடிவு எடுத்து கட்சி தலைமை வந்து திமுக சொல்லணும், அதான முறை. ஆனா அதை விட்டுட்டு ஆளுக்கு வந்து ஒரு கருத்தை சொல்றது, பொது வழியில கண்டமேனிக்கு பேசுறது, ட்வீட் போடுறது, அவங்க ஆதரவாளர்களை வச்சு பேச வைக்கிறது, ஊடகத்துல உள்ள ஆட்கள் இந்த மாதிரி திமுக கூட்டணியை உடைக்கணும்ட்டு ஆசை இருக்கிற நிறைய ஊடகவியலாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமா ட்வீட் போட வைக்கிறது, பேச வைக்கிறது, யூடியூப்ல பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு கூட்டணி கட்சிக்கு வந்து எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு இவங்களுக்கு தெரியாதா என்ன? இப்ப எலெக்ஷன் இன்னும் ஒரு 3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இந்த தமிழ்நாட்டுல வந்து எப்படியாவது நுழையணும்ட்டு பாஜக வந்து பயங்கரமான பிரயத்தனங்களான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா எஸ்ஐஆர் மூலம் அது பண்ற தவிர்த்தங்கள் என்னன்னு நமக்கு தெரிய இருக்கிற 97 லட்சம் வாக்காளர்கள் வந்து பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம் திமுகவுக்கு பெரிய போராட்டமா இருக்கு. அதே மாதிரி இந்த எதிர்கட்சிகள் பரப்புற இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிற அந்த நெரட்டிவை வந்து கவுண்டர் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பும் திமுகவும் கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கு. அது ஒரு பக்கம் அது போராடிக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல கூட்டணி கட்சிக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்க இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்றேன்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி கூட்டணியுடைய பலத்தை கெடுக்கிற மாதிரி, கூட்டணியை சிதைக்கிற மாதிரி, கூட்டணியில ஏதாவது ஒரு விரிசல் ஏற்படுமா என்று எதிர்கட்சிகள் இயங்குற நேரத்துல அவங்க கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி நீங்க இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது இந்த கூட்டணி என்ன ஆகும்? சரி, அப்படி காங்கிரஸ் கட்சிக்கு தனியா போனா சமாளிக்க முடியுமான்னா கண்டிப்பா சமாளிக்க முடியாது. இப்ப இருக்கிற இந்த எம்பிக்கள், ஜெயிச்ச எம்பிக்கள் எல்லாமே திமுகவுடைய சப்போர்ட்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி எம்எல்ஏக்களும் வந்து திமுக ஓட்டு இல்லைன்னா இவங்க ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா திமுக ஒவ்வொரு தொண்டனும் வந்து கூட்டணி கட்சிக்காக உழைச்சிருக்கிறான், அவனுடைய வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சிருக்கிறான். இந்த வெற்றி வந்து சாதாரணமாக வந்த வெற்றி கிடையாது, இவங்க நினைக்கிற மாதிரி எளிமையாக வந்ததும் கிடையாது. ஒரு கூட்டணி கட்சி தொண்டர்களும் உழைச்சிருக்காங்க, விசிகா உழைச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் உழைச்சிருக்காங்க, இந்த முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அவங்க உழைச்சிருக்கிறாங்க, இன்னும் மற்ற செகுலர் பார்ட்டிஸ், செகுலர் மைண்டட் பீப்புள் எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டணியை வந்து உழைச்சி முன்னேற்றிருக்காங்க. இந்த சூழல்ல நீங்க கட்சிக்குள்ளார கூட்டணியில இருந்துகிட்டே வந்து இந்த கூட்டணியை சிதைக்கிற மாதிரி நீங்க சில வேலைகள் செஞ்சீங்கன்னா அது யாருக்கு பாதிக்கும்? உங்களுக்கு பாதிக்குதோ இல்லையோ, கூட்டணியா பாதிக்குமா பாதிக்காதா? நீங்க வந்து அப்படி தனியா போகணும்னா போய் பாருங்க. நிச்சயமா சொல்றேன், காங்கிரஸ் கட்சி வெளியே போறதால திமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அது இது வெளியே போச்சுன்னா அதுக்கு வேற 2-3 பேரை வச்சு அது நிரப்பிக்க முடியும் அதால. அதே மாதிரி இப்ப இருக்கிற கூட்டணி காங்கிரஸ் இல்லாம இருந்தா கூட மிக அருமையாக வந்து அது ஜெயிக்க முடியும் தேர்தல்ல. திமுகவுக்கு வந்து நீங்க வந்து ஒன்றும் சப்போர்ட் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. எதுக்கு அதை மீறி ஸ்டாலின் எதுக்கு வச்சிருக்காருன்னா, இந்த செகுலர் பார்ட்டிஸோட ஓட்டெல்லாம் சிதறக்கூடாது, அவங்க எல்லா ஓட்டுமே வந்து நமக்கு ஒரு ஓட்டம் முக்கியம். அப்படி இருக்கும்போது நம்ம சிந்தாம சதனாம இந்தியா கூட்டணிக்கு வந்து அதை வலுப்படுத்தின மூலமாக ராகுல் காந்தி பிற்காலத்துல வந்து இது பிரதமரா வரணும், அந்த கனவை நம்ம நிறைவேற்றணும்ட்டு நாளொரு மேனியும் போது ஒரு வண்ணமாக வந்து ஸ்டாலின் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காரு. இதை இந்த நேரத்துல டைலூட் பண்ற மாதிரி, இதை வீக்கெண்ட் பண்ற மாதிரி இந்த காங்கிரஸ்ல உள்ள சில புல்லுரிகளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து அழிவு வந்து காங்கிரஸுக்கு தானே ஒழிய திமுகவுக்கு கிடையாது அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். அடுத்தடுத்த அமர்வுல வேற ஒரு விடயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.